ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து மல்லி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். மல்லித்தூள் அதுக்கு பாருங்க மல்லி வாங்கி வச்சிருக்கோம். இது வந்து நல்லா புடைச்சிட்டு நல்லா இது வந்து சம்பா மல்லி. இந்த மல்லி இதுதான் நல்லா இருக்கும். இந்த பொடி மல்லி தான் நல்லா இருக்கும். பெரிய மல்லி ஒன்று இருக்கும், அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இதுதான் நல்லா குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மல்லி வாங்கி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக இருக்கும். இந்த நாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க, சம்பா மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த மல்லி வாங்கி நம்ம நல்லா வந்து புடைச்சிட்டு நல்லா குப்பையெல்லாம் இருக்கும், நல்லா புடைச்சிட்டு நம்ம வந்து வெயிலில் வந்து நல்லா காய வச்சுட்டு நல்லா காய வச்சு நம்ம இதில் வந்து 50 கிராம், இது வந்து ஒரு 2 கிலோ மல்லி. நம்ம இதுக்கு வந்து 50 கிராம் வந்து மிளகு, 50 கிராம் சீரகம், 50 கிராம் 25 கிராம் வெந்தயத்தை வந்து வறுத்து போடணும். இதில் வறுத்து போட்டு கடலைப்பருப்புலாம் சில பேர் சேர்ப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இதை வந்து காய வச்சு அரைச்சி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இப்போ இந்த தூள் வந்து நம்ம வந்து கறி குழம்புக்கு போட்டுக்கலாம், மீன் குழம்புக்கு போட்டுக்கலாம், புளி குழம்புக்கு போட்டுக்கலாம், வத்த குழம்பு போட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து காய வச்சுருவோம். நல்லா இது புடைச்சாச்சு, நல்லா பாருங்கள், நல்லா குப்பையெல்லாம் எடுத்துட்டு நல்லா வச்சாச்சு. இதை நம்ம காய வச்சுருவோம். நம்ம இப்போ வந்து 2 சட்டியில் காய வச்சுருக்கேன்னா நல்லா கீழே வந்து இது கொட்டினா பறந்துடும், மல்லி வந்து பறந்துடும். அதனால நான் வந்து 2 சட்டியில் வந்து நல்லா காய வச்சுருக்கேன். இந்த வெயிலுக்கு நல்ல வெயில் போடுது, நல்லா இந்த வெயிலுக்கு நல்லா காஞ்சிரும். நம்ம இதை வந்து அப்படியே வச்சிடலாம். நல்லா வந்து மொறுன்னு வர விட்டி நம்ம எடுத்து நம்ம இந்த சொன்ன அந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியதுதான். இப்போதைக்கு காஞ்சிருச்சு நல்லா வந்து, அதாவது நல்லா நம்ம அடுப்பில் வச்சு வறுத்த மாதிரி காஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா இந்த வெயிலுக்கு வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து மொறுன்னு வந்துருச்சு. நம்ம இப்போ இதில் வந்து சீரகம் வந்து 50 கிராம், அதாவது 2 கிலோ மல்லி, இது சீரகம் வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறோம். மிளகும் அந்த மாதிரிக்கு நம்ம 50 கிராம் சேர்த்துக்கிறோம். இதில் வந்து நான் இப்படி தான் அரைக்க போகிறேன். இதில் வந்து வெந்தயம் வந்து 25 கிராம் வறுத்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கிறணும். இப்போ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா புளிக்குழம்புக்கு போடுறதுக்கு. நாங்கள் வந்து வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம். நீங்கள் வெந்தயம் மட்டும் நீங்கள் 25 கிராம் வறுத்து, அதாவது நல்லா பொன்னிறமாக வறுத்து நீங்கள் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இனிமேல் இதை வந்து சேர்த்து தான் அரைக்க போகிறேன். இதில் பாதியை வந்து நான் வந்து இந்த சீரகமும் மிளகும் வச்சு அரைச்சது பாதி நான் அந்த மல்லியில் எடுத்து நான் அரைக்க போகிறேன். பாதியில் வந்து நான் வந்து வெந்தயம் சேர்க்க போகிறேன். வெந்தயம் வறுத்து நான் 25 கிராம் வறுத்து 2 கிலோ மல்லியில் சேர்க்க போகிறேன். அது வந்து வெந்தயம் ரொம்ப சேர்த்துட்டா கசக்கும். ஆனால் வந்து வெந்தயம் கரெக்டாக 25 கிராம் 2 கிலோவுக்கு நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்புலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் இந்த மசாலாவை தான் நாங்கள் கறி குழம்புக்கு போடுவோம், மீன் குழம்புக்கு போடுவோம். மீன் குழம்புக்கு நீங்கள் வெந்தயம் சேர்த்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கறி குழம்புக்கு நாங்கள் வெந்தயம் மசாலா வெந்தயம் போட்ட அந்த மல்லித்தூள் சேர்க்க மாட்டேன். தனியாக தான் நான் வந்து அரைச்சி இந்த மாதிரி மிளகும் சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுக்குவேன். அது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வேறு எந்த வந்து கடலைப்பருப்போ வேறு எதுவுமே நாங்கள் இது துவரம்பருப்போ நாங்கள் அதெல்லாம் சேர்க்க மாட்டோம். பொரியரிசியோ இதெல்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம், அரிசியெல்லாம் சேர்க்க மாட்டோம். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது கறி குழம்புக்கு வந்து வெந்தயம் சேர்க்கக்கூடாது. மற்ற மீன் குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் வெந்தயம் சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த பாருங்கள், நாங்கள் இது அரைச்சது ரொம்ப வாசமாக இருக்கும். இந்த தூள் வந்து ரொம்ப வாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.